வணக்கம், வெல்கம் டு தி கோட் ரிவ்யூ. ரீஃபண்ட் ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆன விஷ்ணு விஷால், விக்ராந்த், லெஜெண்ட் கமெடியன் ஆக்டர் செந்தில், அப்புறம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மற்றும் பலர் நடித்திருக்கும் படம் விஷ்ணு ரங்கசாமி ஸ்டோரியில ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷன்ல லால் சலாம். படம் எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க. இந்த லால் சலாம் படம் நம்ம ரீஃபண்ட் ரிவ்யூ கேரண்டி, அதாவது உங்கள் டிக்கெட் அமௌண்ட் ரீஃபண்ட் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். படத்தோட பிளாட்: விஷ்ணு விஷாலோட அப்பா லிவிங்ஸ்டன் ஒரு ஹிந்து, விக்ராந்தோட அப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு முஸ்லீம். இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊரை சேர்ந்தவங்க. இந்து அண்ட் முஸ்லீம்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஒத்துமையாக இருக்கிற ஒரு ஊர். அதே மாதிரி வந்து இவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இவங்க பசங்க ரெண்டு பேருமே அப்படி கிடையாது. சின்ன வயசுலேருந்தே எளியும் புனியமாக தான் அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள செட்டே ஆக மாட்டேங்குது. நாளடைவில் விக்ராந்த் மும்பையிலையும், விஷ்ணு விஷால் அதே வில்லேஜில் வந்து ஒரு துருன்னு வந்து பிரச்சனை இழுத்து வர பயணமும் இருக்காது. ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் டேலண்டடு, நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. ஊரில் நடக்கிற ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரு பிரச்சனையில் அந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய மத கலவரத்தை தூண்டுற மாதிரி பிரச்சனையாக மாறுது. இந்த மத பிரச்சனையை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மும்பைலேருந்து வந்து அதை எப்படி அணுகிறாரு. ஃபைனலாக விஷ்ணு விஷால், விக்ராந்த், ரஜினிகாந்த் இவங்க மூணு பேருக்கும் நடக்கிற பிரச்சனை, மத பிரச்சனை, இதெல்லாம் வந்து எப்படி சுமூகமாக முடிஞ்சுதா, அப்புறம் ஹியூமனிட்டி தான் கோர் பிளாட்டாக வந்து இந்த படத்தில் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை எவ்வளோ எஃபெக்டிவாக சொல்கிறாங்கன்றதான் படத்தோட கதை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் விஷ்ணு விஷாலோட கேரக்டர் பேஸ் பண்ணி தான் படத்தோட ஸ்டோரியே ரிவால்வ் ஆகுதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு மெயின் பிரச்சனை, ஒரு மத கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் வந்து படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்டே வந்து காட்டுறாங்க. விஷ்ணு விஷால் தான் அதில் மெயின் புள்ளி அந்த பிரச்சனைக்குன்றதும் ஃபர்ஸ்டே நம்மளுக்கு தெளிவாக வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீன்லேயே காட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை ஏன் நடந்துச்சுன்றதை வந்து ஒரு நான் லீனியர் ஃபார்மேட்டில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. டூ அண்ட் ஃப்ரோ வந்து இந்த கதை வந்து நகர்ந்துட்டு இருக்கு. அதாவது விஷ்ணு விஷால் யார், அவருக்கு அந்த வில்லேஜில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஃபேமிலி என்ன, அப்புறம் விக்ராந்துக்கும் விஷ்ணு விஷாலுக்கும் என்ன தொடர்பு, இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த பிளாட்லேயே சொன்ன மாதிரி இவங்க அப்பாவும் வந்து ரஜினிகாந்த் ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால இவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த ஃப்ரெண்ட்ஸு எப்படி வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த விரோதம் ஏற்பட்டுச்சு. ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணியிருக்காரு. அவர் மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக காட்டுறாங்க. அவர் இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய அடிஷனு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் படம் செட் ஆகுது. ஸ்டோரியோட பேஸ் லொகேஷனே ரூரல் வில்லேஜ் பேக்ட்ராப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மைய பற்றி வந்து ஒரு கதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நகரும். ஒரு திருவிழான்றது ஒரு ஊரில் எதுக்கு, சாமி நம்பிக்கைக்காக மட்டும் கிடையாது, அது ஒரு வேறு விஷயமும் இருக்குன்றது வந்து கமெடியன் செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அவர் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற சீனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எமோஷனலான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர ரெண்டு சாங்ஸ், விஷ்ணு விஷாலும் அவர் பேருக்கு வர ஒரு லவ் சாங் வந்து அது ரொம்ப பெரிய கேட்சாக இல்லை. ஆனால் அந்த திருவிழா சாங் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டேஜஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. சாங் வைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அதை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் விக்ராந்த் கேரக்டரை மும்பைலேருந்து வர வைக்கிறாங்க. அதாவது ஊரில் நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்ச், அந்த மேட்ச் வந்து ஒரு மான பிரச்சனையாக மாறுறதுக்காக விக்ராந்த் தான் அதை சேவ் பண்ணுற மாதிரி விக்ராந்த் இன்வைட் பண்ணி கூப்பிட்றாங்க. இந்த பிரச்சனை வந்து மேட்சில் நடக்கிற ஒரு பிரச்சனை சின்ன ஒரு சண்டையாக வந்து இல்லாமல் ஒரு பெரிய மத கலவரமாக வந்து வெடிக்குது. இந்த மத கலவரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து மும்பையில் தான் இருப்பார். ஆனால் வந்து இது என்ன நடக்க போகுது, இது ஒரு பெரிய வந்து ஒரு மத கலவரமாக மாறப்போகுதுன்றது வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ரோல் பாயிண்ட் இருக்குது. இன்ட்ரோல் பாயிண்ட் ரொம்ப பெரிய ஹை பாயிண்ட்டாக இல்லை வந்து எப்படி பயங்கரமான ஒரு இன்ட்ரோல் பாயிண்ட்டாக கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. விஷ்ணு விஷால் அண்ட் விக்ராந்துக்கு நடக்கிற இந்த பெரிய பிரச்சனையில் ஒரு மத கலவரத்தை தூண்டு பண்ணுறதுக்காக இன்னொரு கேங் வந்து அதை செயல்பட்டு இருக்கு. இந்த பிரச்சனையினால ரஜினி சார் அப்புறம் அவரோட வாழ்க்கையில் நடக்கிற வந்து ஒரு பெரிய மாற்றம், எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுது. இந்த பாதிப்பான விஷயத்தை அவர் மத கலவரமாக வந்து எப்படி வந்து அதை அணுகணுமா, இல்லை வந்து அதை சமாதானப்படுத்தணுமான்னு நினைக்கிறாரா, இல்லை ஃபேமிலி சைடாக வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால இவர் ரிவெஞ்ச் எடுக்கணுமா, இல்லை இவரோட நண்பன் தான் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல டைமென்ஷனில் வந்து அவர் வந்து தாக்குது. இந்த விஷயத்தை வந்து அவர் எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணி எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறான்றது வந்து நமக்கே வந்து அதை பார்க்கும்போது வந்து என்னதான்ற மாதிரி போயிட்டுருக்கு கதை செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக. இந்த படம் கிரிக்கெட் படம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் போயிருப்பாங்க. ஏன்னா ட்ரெய்லர் வைஸுமே அப்படி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் எலிமெண்ட்ஸ் ரொம்பவே கம்மி தான். அது இது வந்து கிரிக்கெட் படமே கிடையாது, அதை முதல்ல தெளிவாக நீங்கள் மைண்டில் எடுத்துக்கணும். செகண்ட் ஹாஃப்லையும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் டோட்டலாக சம்மந்தமே இருக்காது. என்ன வந்து கதை வந்து எங்கெங்கேயோ நகர்ந்துட்டு போவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொன்ன மாதிரி வந்து கிரிக்கெட் அதோட பிரச்சனை, அப்புறம் அதில் ஒரு மத கலவரம் அப்படின்னு போகிறோம். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த திருவிழா மேட்ரு சொன்னால, அந்த திருவிழாக்காக வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ எப்படி வருதுன்னா ஒரு கேஸ்ட் வைஸ் நிற்கி மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர், அந்த திருவிழாவில் வந்து மெயின் தேர் தான். அந்த தேருக்கு உண்டான ஒரு விஷயம் வந்து ஒரு மேல் ஜாதி கீழ் ஜாதிக்கு ஒரு பிரச்சனை நடக்கும். அந்த விஷயத்தை வந்து விஷ்ணு விஷால் வந்து ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவார். அவர் ப்ரூவ் பண்ணணும், அவரை வந்து அந்த வில்லேஜில் வந்து இவரால் வந்து தான் பிரச்சனை நிறையா ஆச்சுன்ற மாதிரி வந்து நிறைய வந்து இவரை போர்ட்ரே பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை உடச்சி இவர் வந்து அந்த திருவிழா வச்சு இவர் வந்து எப்படி பேர் வாங்குறாருன்றது வந்து செகண்ட் ஹாஃபில் அப்படியே ஒரு கதை நகரும். ஃபைனலாக ரஜினி சார், விக்ராந்த், விஷ்ணு விஷால் இவங்க மூணு பேருக்கும் நடக்கிற அந்த பிரச்சனை வந்து சுமூகமாக முடிஞ்சுதா, திருவிழா விஷயத்தில் எப்படி விஷ்ணு விஷால் அவரை தானே ஒரு நல்ல மனிதனாக ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு, இதெல்லாம் கலந்து கடைசியில் வந்து ஹியூமனிட்டி தான் பெரிய விஷயமா அப்படின்ற விஷயத்தை கோர் பிளாட்டாக சொல்ல நினைச்ச டீமுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக சொன்னாங்களா இல்லைன்றது வந்து நான் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை சொல்கிறேன்.
படத்தோட பாசிட்டிவ் முதல்ல பார்த்தலாம், ஏன்னா அதான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த படத்தில். மெயின் பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் தலைவர் ரஜினிகாந்த் தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்க பெர்ஃபார்மன்ஸும் ஒரு கேஸ்ட் வைஸ் அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. இந்த படத்தை அவர் நடிக்க ஒத்துக்கிட்டதே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் நினைக்கிறேன். இந்த படத்தோட வந்து க்ரூ வந்து டைரக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அவரோட பொண்ணு, அதுக்காக வந்து அவர் வந்து கண்டிப்பாக அதுக்காக தான் ஒத்துருந்தாலுமே அது ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதில் வந்து அவருக்கு என்ன ஒரு தீனி இருக்குது, இவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து இதில் வந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணுறாரு. அதாவது எந்த படத்துலையுமே பல வருஷங்களாக வந்து பண்ணாத ஒரு விஷயத்தை இதில் பண்ணியிருக்காரு அவர் பொண்ணுக்காக. அப்படி பார்க்குறப்ப அவருக்கு வந்து எவ்வளோ பெரிய ஸ்பெஷல் கேரக்டர் இதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஆனாலுமே அவர் வந்து நடிச்சிருக்கிறதுக்காக அவருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். படத்தில் இன்னொரு பாசிட்டிவாக நம்ம பார்க்குறது இந்த கோர் பிளாட்டு. ஏன்னா வந்து ஹியூமனிட்டி, இந்தியா பாகிஸ்தானு, இந்து முஸ்லீமு, கடைசியில் வந்து ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் வந்து பேசுகிற ஒரு விஷயமா கரண்ட் சுச்சுவேஷனில் இது வந்து இந்த ராமர் கோயில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இருக்கிறதுனால கரெக்டான ஒரு விஷயமா பிளாட்டாக இந்த படம் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு சின்ன ஒரு லைனுக்காக இந்த படத்தை பாசிட்டிவாக சொல்லலாம். படத்தோட நெகட்டிவ்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறதுங்க, இந்த படத்தை வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வச்சு தான் ப்ரொமோட் பண்ணிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி ஸ்பெஷல் கேமியோ அப்படின்ற ஒரு க்ரௌட் புல்லரான ஒரு விஷயம் வந்து ஸ்டார்டிங்லேயே வச்சுட்டாங்க. அதே மாதிரி கிரிக்கெட் பேஸ் பண்ணி ஒரு பெரிய படமாக இருக்கும்னு நம்பி, ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர்லேயே எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பேஸ் பண்ணி நிறையா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருந்தது. ஆனால் படத்துக்குள்ளே போய் பார்த்தா டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. ஒரு இந்தியா பாகிஸ்தான் இந்த ஜாதி கலவரம், மத கலவரம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல படத்தில் அரைச்ச ஒரு புளிச்சு போன ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வந்து திருப்பி இவங்க எடுக்கிறதுக்காக இவ்வளோ வந்து இவங்க இப்போ இது பண்ணாங்க, இந்த ப்ரொமோட் பண்ணாங்கன்றது தான் படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு குறைவான ஒரு விஷயமா இருக்குது இந்த படத்தில் பார்க்குறப்ப. இன்னொரு விஷயம் பாசிட்டிவாக தான் சொன்னேன், நெகட்டிவாக தான். ஏன்னா வந்து இந்த படத்துக்கு தலைவர் தேவையா அப்படின்றது வந்து அவர் பொண்ணுக்காக நடிச்சிருந்தாலுமே அவருமே வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கோம். நம்ம இவ்வளோ படம் நடிச்சிருக்கோம், நம்ம ஸ்பெஷல் கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணுறோம், அதில் வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கணும். இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல்னா கூட அவருக்காக ஒரு வேறு டைமென்ஷனில் காட்டியிருக்கலாம். அவர் வந்து இந்த மாதிரி யாருக்கிட்டையும் வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாரான்னு தெரியல. ஆனால் அவர் பொண்ணு வந்து தான் அவர் யூஸ் பண்ணலன்னு நான் சொல்லுவேன். டைரக்ஷன் வைஸ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஹஸ் மேட் அ டிசாஸ்டர் இன் திஸ். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் ஒரு பயங்கரமான ஒரு வில்லனாக யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லையா டோட்டலாக எல்லாத்தையும் உடச்சிட்டு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வர மாதிரி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரோலாக கொடுத்துருக்கலாம். அது ரெண்டுமே இதில் இல்லை. 2 hours 30 minutesன்றது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டைம்லைன்லாம் கரெக்டாக போச்சிட்டாங்க. ஆனால் என்னன்னா உட்கார முடியல. சீரியஸாக வந்து கதை நகரதே பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ போகுது. கிரிக்கெட்டு பார்க்கணும், கிரிக்கெட் வந்து அந்த மாதிரி ஒரு அப்படியும் நகரில். சரி, அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு விஷால் இவருக்கு 2 பேருக்கும் வந்து விக்ராந்துக்கு 2 பேருக்கும் கிளாஷ் ஆகும், அது பயங்கரமாக இருக்கும். அதுவும் கிடையாது. சரி, ரஜினி சாரோட ரோலாவது வந்து பயங்கர மீட்டி ரோலாக இருக்கும். அதை நம்ம பார்க்குறப்ப நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும், இல்லை நல்ல மாசாக பல படத்தில் பார்த்த மாதிரி இருக்கும். பார்த்தா ரெண்டுமே கிடையாது. இதெல்லாம் வந்து பயங்கரமாக கோட்டை விட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட டிரெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். இன்னொரு பெரிய டிசாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் கூட இந்த படத்துக்கு எதுக்குங்க? ஏன்னா வந்து படத்தை வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு இவங்கெல்லாம் வந்து இருக்கிறதுனால பெரிய இதை போடணுமா? எதுக்கு வந்து காசை இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக தெரியல. இதில் வந்து ஒரு 4 நல்ல சின்ன படத்தை கூட எடுத்துகிட்டு போய் நல்ல ஒரு 4 பேர் டேரக்டருக்கு 4 ஆக்டருக்கு கூட வாழ்க்கை கொடுத்துருக்கான். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஏஆர் ரஹ்மான் சாருக்கு வந்து இந்த படம் வந்து தேவையில்லை. ஏன்னா வந்து ஒரு போட்டிருக்க சாங்ஸுமே சரி, பிஜிஎம் வைஸும் சரிங்களா, பிஜிஎம்லாம் வந்து சத்தியமாக வந்து ரஜினியை காட்டுறப்ப இந்த மாதிரி ஒரு பிஜிஎம் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. தியேட்டரே சைலண்டாக அந்த ஒரே விஷயம் அதுதான். நம்ம 4 மணிக்கு தூங்கிட்டு இருக்கப்போ தர்கா அந்த சவுண்டு கேட்கும்ல, அந்த சவுண்டு தான் படம் ஃபுல்லாக பிஜிஎம்மாக ஓடிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த படத்தை வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜ் வாட்ச்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் வந்து நான் வெயிட் பண்ணி ஓடிடியில் பார்க்கவா இல்லை தேட்டரில் கண்டிப்பாக இப்போ பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓடிடியிலே இதை வெயிட் பண்ணி பார்த்துருப்பேன். இந்த படம் நம்ம ரீஃபண்ட் ரிவ்யூ கேரண்டியில் வருதா இல்லைன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படம் நம்ம ரீஃபண்ட் ரிவ்யூ கேரண்டியில் வரல, சாரி மன்னிக்கவும். இந்த படத்துக்கு நம்ம கோட் மூவியோட ரேட்டிங் 2 out of 5. So until next video, bye from Goat. ஏ இந்திரம் வந்தது சந்திரம் வந்தது இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்தது இந்த சினிமா தான். கலை வளர்ந்ததும் இங்கேதான், காதல் சொன்னதும் இங்கேதான்.